வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். ஒரு சின்ன தகவல் உங்களுக்கெல்லாம் சொல்லலாம் தான் இந்த வீடியோ. நம்ம யோகாம்பாளோட ஃபேஸ்புக் பேஜ் அது ஹேக் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அதில் வர வீடியோஸ் எல்லாம் நான் போட்டதில்லை. அதில் வர ஏதாவது வீடியோலாம் பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் பங்களாதேஷில் இருக்கிற யாரோ அதை ஹேக் பண்ணிட்டான்னு தெரிய வந்தது. ஸோ அதுக்கும் நமக்கும் சம்மந்தம் கிடையாது. அதாவது வீடியோஸ் அப்லோட் ஆச்சுன்னா அதை நீங்கள் பார்க்க வேண்டாம். ஆனால் யோகாம்பாளோட யூடியூப் நல்லபடியாக இருந்துருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லை. விரைவில் வேறு ஏதான ஒரு நல்ல ஒரு முடிவோட நல்ல ஒரு வீடியோவோட உங்களை எல்லாரையும் பார்க்குறேன். ஸோ இதில் யாரெல்லாம் இனிமேல் ஃபர்தராக ஏதாவது வீடியோஸ்லாம் வந்ததுன்னா அதெல்லாம் நான் அப்லோட் பண்ணது இல்லைன்றதை புரிஞ்சுட்டு அதை ஃபாலோ பண்ணிக்க வேண்டாம் நீங்கள். நன்றி, வணக்கம். வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பாள் சுந்தர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, ஆச்சு இன்னும் 2 நாளில் 2024 புது வருஷம், இங்கிலீஷ் புது வருஷம் வந்துட்டுருக்கு நமக்கு. ஸோ என்னதான் நம்ம தமிழ் இது கொண்டாடுறோம் அப்படின்னாலுமே நம்ம கையெழுத்து போடுறது இல்லைன்னா ஏதோ ஒரு பத்திரப்பதிவு இது எல்லாமே டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு சொல்லி கேட்குறது கூட நம்ம இங்கிலீஷ் இதில் தான் சொல்கிறோம். அதனால இந்த இங்கிலீஷ் இதையும் நம்ம எப்பயும் சுவாமிக்கிட்ட நிவேத்தியம் பண்ணி அவருக்கு ஏதான ஒரு இது பண்ணி வருஷம் ஃபுல்லாக நல்ல வருஷமாக வச்சுக்கணும்னு சொல்லி எல்லோரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும். இந்த 2023 நிறையா வெள்ளம், நிறைய கஷ்டங்கள், எல்லோரும் நிறைய பட்டாச்சு. சுவாமி ஒரேடியாக, அதாவது எங்கள் மாமியார் ஒரு இது சொல்லுவாள், அது பல நாள் பாவம் பொறுக்கும், ஒரு நாள் புண்ணியம் பொறுக்காதுன்னு. அது என்னென்னா, பாவம்னா வெய்யலாம், புண்ணியம்னா மழையாம். அது நிஜமாகவே அதுதான். நமக்கு எத்தனை நாள் வெயில் அடித்தாலும் நம்ம சுசுன்னு தாங்கிட்டு ஏசி போட்டுட்டு ஃபேனை போட்டுட்டு ஓட்டிடுறோம். ஒரு நாள் புண்ணியம் மழை நமக்கு தாங்கலை. பற்றலா எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் எல்லாரும். இருந்தாலும் இந்த புண்ணியம் நமக்கு தொடர்ந்து வேணும். அது தேவையான அளவில் நமக்கு இருக்கணும். நமக்கு எவ்வளோ தாங்க முடியுமோ அந்த அளவில் கடவுள் கொடுக்கணும். சௌகரியமாக வச்சுருக்கணும், எல்லாருக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கணும், மன சந்துஷ்டியை கொடுக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம அவர்கிட்ட எப்பயும் பிரார்த்திச்சுப்போம். ஸோ உங்கள் எல்லாருக்கோசரமும் நானும் இந்த புது வருஷம் எப்பயும் போல் நன்னா இருக்கணும், எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், காமாட்சி கிட்டே வேண்டிக்கிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நான் இன்றைக்கி பண்ண போகிறது நிஜமாலுமே சொல்லணுன்னா சேமியாவையும் ஜவ்வரிசியும் வச்சு பாயசம் பண்ண போகிறேன். அது சாமி நைவேத்தியத்துக்கு எடுத்துக்காதீங்கோ நான் சொல்லிட்டேன். நீங்கள் சாமி நைவேத்தியத்துக்கு பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக கேசரி பண்ணி பண்ணுங்கோ. ஆர் நீங்கள் ஏதானு நல்ல ஒரு பாதாம் இதாக அரைச்சி வச்சு ஒரு 10 பாதாம் அரைச்சி போட்டு ஒரு பால் மாதிரி பாயசம் மாதிரி பண்ணி அதை நீங்கள் சுவாமி நைவேத்தியத்துக்கு வச்சுக்கோங்க. இதெல்லாம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் கல்கண்டு பழம் இதையான வச்சு நைவேத்தியம் பண்ணுங்க போகிறோம். ஆனால் சேமியாவும் ஜவ்வரிசியும் சுவாமியோட நைவேத்தியத்துக்கு இதாகாது. பட் இன்றைக்கி நம்ம பண்ண போகிற இந்த மெனுவில் இந்த பாயசம் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இதுக்கப்புறமா என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி கேட்டேன்னா, வெஜிடபிள் பிரியாணி. எல்லாருக்கும் அது பிடிச்ச ஒரு இது தான். ஸோ அதுக்கப்புறமா அதுக்கு மேட்சிங்காக பைனாப்பிள் ரைத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அந்த பைனாப்பிள் ரைத்தா அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, காலிஃப்ளவரை வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறோம். அதுவும் ரொம்ப ஒரு ஸ்டார்டர் இதுவாக நல்லாயிருக்கும். பிரியாணி எனக்கு சாப்பிட முடியாது. அதனால் நான் கொஞ்சமாக 1 pot மீலில் புதினா புலாவ் பண்ணிக்க போகிறேன். தேவைப்பட்டவா என்ன மாதிரி இருக்கிறவா அது மாதிரி வேணும்னு சொன்னால் நீங்கள் அந்த புதினா சாத்தை நீங்கள் புதினா புலாவை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் எனக்கு பிரியாணி எனக்கு செட் ஆகாதுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நான் புது வருஷம் ஆகுமா நான் வெஞ்சர் எடுக்கிறதுக்கு ரெடி இல்லை. அதனால் எனக்கோசரம் நான் புதினா புலாவ் பண்ணிக்க போகிறேன். அந்த புதினா புலாவும் இதில் 1 pot மீலில் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அது தேவைப்பட்டவா அது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டெட் ஆஃப் பிரியாணி அது வேணாலும் பண்ணிக்கலாம். ஹோப் இது ஸ்டெப் பை ஸ்டெப் எல்லாத்தையும் பண்ணலாம். உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே 1 டீஸ்பூன் நெய் விடுறேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பாயசம். இந்த உருகின நெய்யில் நான்
சம அளவு எடுத்துட்டுருக்கேன். சேமியாவையும் ஜவ்வரிசியும் ஒரே அளவு எடுத்துக்கோங்க. ஜவ்வரிசியை நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம். அட் த சேம் டைம் எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், மம்மி இது வந்து மாவு ஜவ்வரிசியா நைலான் ஜவ்வரிசியா அப்படின்னு கேட்பேன். எப்பயுமே பாயசத்துக்கெல்லாம் மாவு ஜவ்வரிசி எடுத்துக்கோங்க. நைலான் ஜவ்வரிசி அப்படிங்கிறது வந்து மிக்சர் பண்ணுறதுக்கெல்லாம் தான் யூஸ் ஆகும். அட் த சேம் டைம் அதாவது இந்த சாபுதானா கிச்சடிலாம் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் அது நல்லா இருக்குமே வழிய நைலான் ஜவ்வரிசி வந்து மோஸ்ட்லி ஸ்நாக்ஸ்க்கு தான் நல்லாயிருக்கும். இதுக்கு மாவு ஜவ்வரிசி தான் நல்லாயிருக்கும். இது எவ்வளோ மாமி இருக்கும் வெயிட்டில் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா ஒரு 100 கிராம்ஸ் இருக்கும், அவ்வளோதான். முன்னாடி நம்ம ஒரு ஜவ்வரிசி பாயசம் பண்ணி போட்டிருப்போம். அது ஊற வச்சுருந்துட்டு அதுக்கப்புறமா அதை வேக வச்சு பண்ணியிருப்பேன். இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக குவிக்காக ஆகக்கூடிய ஒரு இது. ஸோ இது நல்லா வறுத்துட்டோம், உங்களுக்கே தெரியும் வாசனை வரும், கொஞ்சம் பொரிஞ்சா மாதிரி ஆகும், கிளாஸி ஆகும். ஜஸ்ட் ஒரு 2-3 மினிட்ஸ் வறுத்தேன்னா போகிறது. இந்த கப்பில் அரை கப் எடுத்துருந்தேன், இந்த கப்பில் 1 கப் தண்ணி விட்டு 1.5 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். மூடி போட்டு ஒரு 3 விசில் வாங்கலாம், ஜோராக அது ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். இன்னும் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். இதில் இந்த பாயசத்துக்கு தேவையான முந்திரி திராட்சையை வறுத்துக்கலாம். ஒரு 10லேருந்து 12 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். திராட்சை பழம் மாதிரி ஒரு ஹேண்ட்ஃபுல் ஒரு 2 ஸ்பூன். ஸோ இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதான்னு கேட்கலாம். இது ஒரு சின்ன மாறுதலோடு பண்ணியிருக்கேன். ஹோப் இது எல்லாருக்கும் கண்டிப்பாக ஈஸியாகவும் இருக்கும். ஏன்னா ஜவ்வரிசி வேகிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுன்றதுனால தான் குக்கரில் வச்சுட்டோன்னா ஃபாஸ்ட்டாக ஆகிடும் அது. பட் அது நம்ம அரை கப் ஜவ்வரிசி எடுத்துக்கிறதுக்கு 1.5 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். அது மாதிரி 1:3 ரேஞ்சில் தண்ணி விட்டுடுங்க. வறுத்தெடுத்துட்டாச்சு. இந்த சேமியாவும் சேம் அளவு எடுத்திருக்கேன், அது இதில் போட்டுக்கலாம். நீங்கள் வறுத்த சேமியாவாக வாங்கி எடுத்துக்கிறீங்கனாலும் எடுத்துக்கோங்க. பட் இருந்தாலும் அதையும் ஒரு தடவை இந்த மாதிரி நெய்யில் போட்டு பெரட்டுறது தான் நல்லது. பட் வறுக்காத சேமியானாலும் இந்த அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக நிறம் மாறுற வரைக்கும் வறுத்துருங்கோ. இதில் யூஸ்வலி கொஞ்சம் எல்லோரும் பால்லையே வேக விடுவேன். ஆனால் முதல்ல கொஞ்சம் 1 கப் கிட்ட தண்ணி விட்டு வேக விடுங்க. இது நல்லா வேகட்டும், பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி சேமியா வந்து கொஞ்சம் நாளை மூடி போட்டு வேக விட்டுடுங்கோ. பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜோராக வெந்திருக்கு பாருங்க. நீங்கள் முதல்ல இது மாதிரி தண்ணியில் வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் பாலோடு கொதிக்க விடலாம். நீங்கள் பால்லையே கொதிக்க விட்டேன்னா இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சது இதாகாது. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன டிப். இந்த மாதிரி நீங்கள் பாயசம் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்களேன், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அட் த சேம் டைம் இதுவும் ப்ரெஷர் இறங்கிடுத்து. 3 விசில் வாங்கினோம். தெரியுதா, ஜோரா ரெடி ஆகிடுத்து. இது இதோடையே ஆட் பண்ணுறேன். அப்படியே இதையும் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி மூடி போட்டு கொதிக்க விடலாம். ரெண்டும் ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி கெட்டி ஆகிக்கும். அதுக்கப்புறம் பாலை விட்டு பாலோட சிம்மில் வச்சு ஒரு 1/2 hour நல்லா மெதுவாக கொதிக்கட்டும். மூட வேண்டாம், திறந்தே இருக்கட்டும். கொதிக்க விட்டோன்னா ஜோரான ஜவ்வரிசி சேமியா பாயசம் ஈஸியாகிடும். இது வந்து ஜவ்வரிசிக்கு மட்டும் நீங்கள் தனியாக வேக வச்சேன்னா 1/2 மணிக்கு ஆகும். அது இல்லாமல் ஒரு 1/2 hourக்குள்ளே எல்லா பாயசத்தையும் ஒன்றா முடிக்கிறதுக்கோசரம் உண்டான ஒரு இதில் சொல்லியிருக்கேன். இது எல்லாருக்கும் ஈஸியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக, ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சேமியா, ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஜவ்வரிசி மட்டும் எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு கப் எடுத்தேன்னா ரெண்டும் ஒரே அளவில் இருக்கட்டும். பால் நான் எவ்வளோ எடுத்துட்டுருக்கேன்னு கேட்டேன்னா 1 லிட்டர் மில்க் எடுத்துட்டுருக்கேன். இந்த அளவுக்கு, அதாவது 100 கிராம் ஜவ்வரிசி 100 கிராம் சேமியாவுக்கு 1 லிட்டர் பால் நல்ல கரெக்டாக இருக்கும். நல்லா ஒரு திக்கான கீராக இது வரும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
நல்லா திக்காக இருக்குது தெரியுறதா உங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் பாலை விட்டுடலாம். இதில் காய்ச்சின பால் தான். ஒரு லிட்டர் பால் விட்டுருக்கேன். இது நல்லா ஒரு 20 to 25 மினிட்ஸ் கொதிக்கட்டுமே. சின்னதாக வச்சுடலாம். ஒரு 20-25 மினிட்ஸ் கழிச்சு இது நல்லா கொதித்ததும் பார்க்கலாம். நம்ம க்ரீமியான ரொம்ப ஜோரான ஒரு சேமியா ஜவ்வரிசி பாயசம் ரெடி ஆகிடுல. இதில் ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன். நான் வந்து இன்றைக்கி கண்டென்ஸ் மில்க் யூஸ் பண்ண போகிறேன். வேண்டாங்கிறவா நல்லா ஒரு 3/4 கப் கிட்ட சுகர் யூஸ் பண்ணிக்கோங்க. 3/4 கப்னால் எவ்வளோ மாமி கேட்டீங்கன்னா இந்த கரண்டியால் ஒரு 2 கரண்டி சர்க்கரை போட்டுக்கோங்க, சரியாக இருக்கும். பட் இதில் வந்து வெல்லம் போட்டேன்னா நல்லா இருக்குமா அப்படின்னு சொன்னீங்கன்னா வெல்லத்தை கம்ப்ளீட்டாக முன்னாடி கொதிக்க வச்சு பாகாக்கி பச்சை வாசனை போக இது பண்ணி எடுத்து வச்சு ஆற வச்சுடுங்க. ஆறினத்துக்கு அப்புறமா இதில் கலந்தேன்னா பாயசம் நல்லாயிருக்கும். வெல்லமும் சூடாக இருந்து இதுவும் சூடாக இருந்துன்னா கெட்டு போய்டும். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நீங்கள் வெல்லம் போட்டுக்கிறோங்கிறவா வெல்லத்தை நல்லா முன்னாடியே நாளே அதை வந்து நல்லா காய்ச்சி அதை எவ்வளோ மாமி வெல்லம் எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்டேன்னா நல்லா எந்த கப்பில் சேமியாவும் எதுவும் எடுத்துட்டேளோ அந்த கப்பால் 2 கப்பு வெல்லம் எடுத்துக்கோங்க. அந்த வெல்லத்தை வந்து 1 கப் தண்ணி விட்டு கரையுங்கோ, வடிகட்டுங்கோ. திருப்பி நல்லா கொதித்து தேன் மாதிரி ஆகும். அது அந்த ஸ்டேஜில் எடுத்து வச்சுருங்கோ. நெக்ஸ்ட் டே இந்த மாதிரி ஸ்டேஜில் அதை ஆட் பண்ணிடலாம். ஜோராக ரெடி ஆகிடும். நான் ஒரு 100 கிராம்ஸ் யூஸ் பண்ணுறேன். 100 ml சாரி கண்டென்ஸ்டு மில்க் நான் யூஸ் பண்ணுறேன். இது பியூர்லி ஆப்ஷனல். நீங்கள் யாருக்கெல்லாம் முடியுமோ யூஸ் பண்ணிக்கிறேன்னா பண்ணிக்கோங்க. இல்லை எங்களுக்கு வேண்டாம் சர்க்கரை மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோன்னா சர்க்கரை பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை நாங்கள் வந்து வெல்லம் போட்டுக்கிறோன்னாலும் வெல்லம் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜோரான பாயசம் ரெடி ஆகிடுது. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. எவ்வளோ க்ரீமி டெக்ஸ்சரோடு இருக்குது. இது ஆறித்துனா இன்னுமே ரொம்ப இதுவாகிடும், கெட்டியாகிடும். ஸோ நீங்கள் ஸ்பூனால் எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். இது நல்லா ஜில்லுன்னு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வறுத்து வச்ச முந்திரி பருப்பு திராட்சை பழத்தை ஆட் பண்ணலாம். பாயசம் ரெடி. பட் கண்டிப்பாக இது சுவாமி நைவேத்தியத்துக்கு உதவாது. இது சுவாமி நைவேத்தியத்துக்கு எடுத்துக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு என்ன சௌகரியமோ அதை பண்ணிக்கோங்க. ஒன்றும் இல்லையா, கல்கண்டு வைங்க சுவாமிக்கு, பிரச்சனையே இல்லை. 2 வாழைப்பழமும் கல்கண்டும் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிக்கோங்க. இது நம்மளாம் சாப்பிட்லாம், அவ்வளோதான். ஓகேவா? ஸோ அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பைனாப்பிள் பச்சடி. அதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. நல்லா கொஞ்சம் கூட கட்டிலாம் இல்லாமல் நல்லா சிலிப்பின்றுங்க. இது எதுக்கு தண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 2 3 4 இந்த சக்கரை கரையட்டும். இதில் இந்த பைனாப்பிளை வேக போடலாம். இந்த நடுப்புற இருக்கிற இந்த கட்டையெல்லாம் மட்டும் எடுத்துருங்கோ. சைடில் இருக்கிற இதுவாக எடுத்து போட்டு இது நல்லா சர்க்கரையோடு சேர்ந்து ஒரு 5 மினிட்ஸ் வேகட்டும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ கொஞ்சமாக இப்போ நான் அந்த மற்ற மட்டும் அலுமினியத்தில் அந்தளவுக்கு இது பண்ணி ரைத்தாவோட இது வச்சுக்கோங்க. கட்டி கட்டியாக தயிர் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. இதுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். தெரியுறது உங்களுக்கு இல்லையா? இப்படி இருக்கட்டும். போரிங் கன்சிஸ்டன்சியில் திக்காக இருக்கணும். இது வந்து ஜீரகப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன். காஷ்மீரி சில்லி ஒரு சின்ன பிஞ்ச். சாட் மசாலாலேயும் உப்பு இருக்கும், அதனால் இதில் உப்பு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் போடுறேன் நான். இது வசதிக்கு ரெடி ஆகிடுது. ஸோ இதில் வந்து இந்த பைனாப்பிளில் இந்த சுகர் ஸ்வீட் சிரப்போடு இதில் போடுறதே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பிரியாணிக்கு தொட்டுன்னு சாப்பிட்றதுக்கு
இந்த பைனாப்பிள் ரைத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸி தான். பைனாப்பிள் இப்போ நெடுக கிடைக்கிறது, நன்னாவே கிடைக்கிறது. ஸோ ரொம்ப ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக இது எல்லோரும் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க. இது கொஞ்சம் வேகட்டும். எக்ஸாக்ட்லி எத்தனை நாளைக்கு கொதிக்க விடணும்னு கேட்டீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். இது அமர்த்தி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்திருக்குன்றது தெரியும். அந்த ஸ்டேஜில் நம்ம இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் போடணும். இன்னும் கொஞ்சம் வேகட்டும் பார்க்கலாம். 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சுடுத்து நல்லா வெந்துடுத்து. இது கலரே மாறி இருக்கு, தெரியறது அவங்களுக்கு. இந்த ஸ்டேஜில் இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது கம்ப்ளீட்டாக ஆறுனப்புறமா நம்ம வந்து ரைத்தாவோட இதை மிக்ஸ் பண்ணலாம். இந்த தண்ணியை என்ன மம்மி பண்ணுறது, வேஸ்ட் பண்ணுறதா அப்படி சொல்லி கேட்க வேண்டாம். இதை என்னென்னா நீங்கள் வந்து ரசம் பண்ணினீங்கன்னா இது பைனாப்பிள் வாசனையோடு இருக்கும் இந்த தண்ணி. இதை ரசத்தில் இது பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். 2 நாளைக்கு 2 ஹாஃபாக இது பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஜம்முன்னு பைனாப்பிள் வாசனையோடு இருக்குது. இது வந்து நல்லா கம்ப்ளீட்டாக ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம பைனாப்பிள் அந்த ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா தயிர் பச்சடி, அதில் இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த பைனாப்பிளும் கம்ப்ளீட்டாக ஆறிடுத்து. இதில் இதை ஆட் பண்ணிடலாம். ஸோ பைனாப்பிள் ரைத்தாவும் ரெடி. சோறான பைனாப்பிள் ரைத்தா ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தாளிச்செல்லாம் கொட்ட வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், இப்படியே நல்லாயிருக்கும் இது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பன்னீர் மக்கானி. ஸோ பன்னீர் மக்கானிங்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு சப்ஜி. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கோங்க. 3 தக்காளி. இதில் 2 பே லீஃப் போடுறேன். பிரிஞ்சி இலை, ஒரே ஒரு அன்னாசி மொக்கு, 4லேருந்து 5 கிராம்பு, பட்டைத்துண்டு 2, ஏலக்காய் 2, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட, அமுல் பட்டர் ஒரு சின்ன டீஸ்பூன், ஒரு 7-8 முந்திரி பருப்பு. இது என்னென்னா கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் இது மாதிரி வதக்கினேன்னா போகிறோம். அப்புறம் தண்ணி விட்டு வேக விட்டுடலாம். நல்லா 1 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். மூடி போட்டு வேக விட்டுடலாம். இது நல்லா மசிஞ்சு வெந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா அரைக்கணும். நம்ம பேலீஃப் மட்டும் எடுத்துடலாம். பிரிஞ்சி இலையை மட்டும் எடுத்துட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் பண்ணணும் இது. ஸோ இது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ஸ்டேஜில் மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் இது நல்லா வேகட்டும். அதுக்கப்புறமா இது ஆறினதுக்கப்புறமா இதை அரைச்சிட்டு நம்ம சப்ஜி பண்ணணும். இது வேகட்டும், நம்ம பார்க்கலாம். ஸோ இது நல்லா கொதித்து வெந்து ஆறிடுத்து. இந்த 2 பே லீஃபையும் மட்டும் எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்சியில் எடுத்துக்கலாம். இது ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். ஸோ இதில் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க பட்டர் போட்டுடணும். ஏன்னா இது பன்னீர் மக்கானி. மக்கானின்னா பட்டர் தான். அது மெல்ட் ஆட்டும். ஒரு ஸ்பூன் எண்ணெயும் விட்டுருக்கேன். இதில் இது நல்லா மெல்ட் ஆகிருக்கு. இதில் 1 ஸ்பூன் தனியா பொடி, 1/2 ஸ்பூன் சீரக பொடி, இது காஷ்மீரி சில்லி பவுடர். காரம் இருக்காது, நல்ல 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். அடுப்பை சின்னதாகவே வச்சுக்கோங்க, பெருசாக்கிடக்கூடாது, ஏன்னா இது கருகிடக்கூடாது. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடியும் போடுறேன். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பெரட்டினணும். அடுப்பு சின்னதாகவே வச்சுக்கோங்க. பாருங்க, சின்னதாக தான் வச்சுருக்கேன். பெருசாக வச்சுனா இது கருகி போயிடும். இந்த ஸ்டேஜில் அரைச்ச இந்த விழுதை இதில் ஆட் பண்ணலாம். இந்த மாதிரி கொதித்து திக்காகணும், நல்லா கொதிக்கணும். அப்புறம் இதில் 1 கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன் மிக்சியில். நல்லா உங்களுக்கே பார்த்தாலே தெரியும், கெட்டியாக இருக்கும் கொதித்து. ஸோ இந்த சப்ஜிக்கு தேவையான உப்பு
ஒரு 3/4 டீஸ்பூன் போடுறேன். கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். சர்க்கரை ஒரு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் இதில் பன்னீரை அப்படியே க்யூபாக நல்ல பெருசு பெருசாக க்யூப் பண்ணி விட்ருங்க. மாதிரி பெரிய க்யூபாக இருக்கட்டும். இது எத்தனை மாமி நீங்கள் வாங்கிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, வாங்கின பன்னீர் தான் 200 கிராம்ஸ். இதில் 2 வாங்கிட்டேன். ஸோ இது வந்து அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு 5-6 பேருக்கு வேணும். அதனால் நான் இவ்வளோ பண்ணினேன். ஒரு 2-3 பேர் தான் இருக்கேள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு இதில் பண்ணிடலாலும் 200 கிராம்ஸ் பண்ணினேனாலே போதும். ஸோ இதை வந்து நல்லா ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு இதை கொதிக்க விடலாம். ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இதில் வந்து கசூரி மேத்தியும் அண்ட் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஃப்ரெஷ் க்ரீம் விருப்பப்பட்டவா ஆட் பண்ணுங்க. இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் இருக்கிறவா யூஸ் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுக்கோங்க. ஸோ ஜோராக கொதிச்சுட்டு வாசனையாக இருக்குது, அப்படியே ஜோராக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் கிட்ட நல்லா க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. கொத்தமல்லி, இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம். இது ஆப்ஷனல். இருக்கிறவா முடிஞ்சவா வாங்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட விட்டேன்னா ஜோராக இருக்கும். இது ஜோரான பன்னீர் மக்கானி ரெடி ஆகிடுது. ரொம்ப குவிக்காகிடும், ரொம்ப ஈஸியாகிடும். ரொம்பலாம் ஒரு இதில் நீங்கள் தக்காளி வெங்காயம் வேக விட்டு அதை பியூரி ஆக்கிட்டு இதை சப்ஜி பண்ணினேன்னா ஹார்ட்லி 20 to 25 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை எடுத்து வச்சுடலாம். ரொம்ப ரொம்ப ஜோரான ஒரு சப்ஜி. குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நிச்சயமாக இதை எல்லோரும் ட்ரை பண்ணுவோம், பிடிச்சவா எல்லோரும். ஏன்னா எனக்கு அதில் இஞ்சி பூண்டு இருக்குங்கிறதுனால நான் இதுக்கிட்ட போக மாட்டேனே வழிய நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிக்கிறது. இந்த நாளில் எங்கள் ஆத்து குழந்தைலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவா. இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுவோம் எல்லோரும். அடுத்த டிஷ் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து 1 part புதினா சாதம் பார்க்கலாம். 1 பார்ட்டில் வரிசையாக நம்ம நிறையா பண்ணிட்டுருக்கோம். இது 1 part புதினா சாதம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இதை அடியில் போடுறேன். இது வந்து ஒரு 2 கட்டு புதினா நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். நல்லா ஒரு 2-3 தடவை வாஷ் பண்ணிவிடுங்க. மண் எண்ணெய் எதுவுமே இல்லாத, இல்லைன்னா சாதத்தில் அமுட்டுதுன்னா நன்னாவே இருக்காது. இதுக்கு ஒரு 1/2 கப் கிட்ட தண்ணி விட்டு இதை நல்லா அரைச்சின்னு வந்துடுறேன். அட் த சேம் டைம் இது என்னன்னு கேட்டீங்கன்னா பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு இது 3ஐயும் நல்லா பெருசு பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து நான் புதினா சாதத்தில் எப்பயுமே வெஜிடபிள்ஸ் போடுவேன். அண்ட் ஃபைனலாக அதில் வந்து முந்திரி திராட்சையும் போடுவேன். இது வந்து என்னுடைய ஸ்டைல். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவா. இது எக்ஸாக்ட்லி சொல்லணுன்னா இது எனக்கோசரமே என் பேத்திக்கோசரம் என் பேத்திக்கோசரம் தான் இது பண்ணிக்கிறேன். ஏன்னா பிரியாணி வந்து எனக்கு பிடிக்காது. அவள் எனக்கு காரமாக இருக்குது, எனக்கு வேண்டாம் அம்மம்மான்னுடுவோம். ஸோ இதை வந்து எங்கள் 2 பேருக்கோசரம் நான் பண்ணிக்கிறேன். 1 கப் சின்ன ரைஸ் குக்கர் கப்பால் 1 கப் தான் பண்ண போகிறேன். இது இவ்வளோ புதினா எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோன்றவாள் தான் 1 கட்டு எடுத்துனா கூட போகும். நான் 2 கட்டில் ஒரு 1/4 பாகம் அதை எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் பிரியாணிக்கு போடணும், அதுக்கப்புறமா வந்து வேறு எதுக்காக தேவைன்னா இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். ஸோ 2 கட்டு புதினா அதில் வந்து 3/4 பாகம் யூஸ் பண்ணிட்டேன். ஒரு 1/4 பாகம் எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கப் ரைஸ்க்கு அது சரியாக இருக்கும். ஸோ இதில் வந்து இப்போது 1 2 3 4 ஸ்பூன் கிட்ட எண்ணெய் விடுறேன். இதில் 2 துண்டு பட்டை, ஒரு பேலி, 2 கிராம்பு போடுறேன். இதெல்லாம் கட் பண்ணி நான் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு இதே இதில் ஆட் பண்ணுறேன். புதினாவில் வந்துட்டு நீங்கள் பூண்டு அண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணினேன்னா அதோட புதினாவோட வாசனையே அடிச்சிடும். ஸோ அதனால் கூடிய மட்டும் அதெல்லாம் இல்லாமல் பண்ணினேன்னா நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் புதினாவும் தண்ணி விட்டு புதினா, இஞ்சி, பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம், இதை இதில் விடலாம்.
இது நல்லா கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். ஒரு ஹேண்ட்ஃபுல் பச்சை பட்டாணியும் போடுறேன். புதினா நல்லா சுருள வதங்கிட்டணும். அதுக்கப்புறம் ரைஸ் போடலாம். ரைஸ் வந்து நான் இந்த ஒரு கப் எடுத்து கொஞ்சமாக வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி விட்டு வச்சுருக்கேன். இதை வந்து இதில் போடணும். இதுக்கு 1க்கு 1.5 தண்ணி விட்டு எழுனா போகிறோம், கரெக்டாக இருக்கும். இது நல்லா கொஞ்சம் சுருளட்டும், பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் கிட்ட நெய்யும் விடுங்கோ வாசனைக்கு. 1/2 டீஸ்பூன் தான் விடுறேன், 1/2 எடுத்துட்டேன் பாருங்க. நல்லா அந்த மாதிரி புதினா நல்லா முன்னாடியே வதங்கிடணும். அந்த லெவலுக்கு நல்லா சுருளை வதக்கிடுங்கோ. இந்த ஸ்டேஜில் இது இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் இது இதாகிடும். இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ரைஸை இதில் ஆட் பண்ணலாம். புலாவுக்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் நான் போடுறேன். உங்களுக்கு 3/4 டீஸ்பூன் கிட்ட வேணும்னா போட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் ஒரு கப் ஹாஃப் கப் 1.5 கப் போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஒரு பழம் எலுமிச்சம்பழமும் புழிஞ்சிடலாம். சின்னதாக ஒரு பழம் புழியிறேன். எலுமிச்சம்பழம் புழியலைன்னா தயிர் போட்டுக்கிறேன்னா போட்டுக்கோங்க. ஒரு கொதி வரட்டும், குக்கரை மூடிடலாம். நல்லா ஒரு கொதி வந்துடுத்து, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. எக்ஸாக்ட்லி 2 விசில் போகும். பெருசாக வச்சு 2 விசில் வாங்கிட்டு அணைச்சிடுவோம். இந்த புலாவ் ரெடி ஆகிடும். இது திறந்ததுக்கு அப்புறமா பார்க்கலாம். மேலே வந்து நம்ம எங்களுடைய ஒரு விருப்பம், நாங்கள் வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பு திராட்சைப்பழம் 2 வறுத்து போட்டு கலந்து சாப்பிடுவோம். உங்களுக்கும் இது நிச்சயமாக பிடிக்கும். அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஆனதும் திறந்து பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்லா ஒரு 2 விசில் வந்துடுத்து. மீடியம் ஹையில் வச்சு 2 விசில் வாங்கிட்டேன். இல்லை பெருசாக வச்சேன்னா 3 விசில் வாங்கிக்கோங்க. பட் 3 ரொம்ப ஜாஸ்தியுமே குழஞ்சி போயிடுத்துனா நல்லா இருக்காது. 2 விசில் சரியாகவே இருக்கும். நான் இது 2 விசில் வந்துடுத்து. இதை இறக்கி வச்சுக்கிறேன். விசில் ப்ரெஷர் இறங்கினதுக்கு அப்புறமா திறந்து பார்க்குறது இது சரியாக இருக்கும். அடுத்த ஐட்டம் பார்க்கலாம். நம்ம ப்ரெஷர் இறங்கிட்டு தான் பார்க்கலாம். வாவ், ரொம்ப ஜோராக ரெடி ஆகிருக்கு. பட் இது வந்து உடனடியாக திறந்ததும் திறக்காதமாக இதை கலராதிங்கோ. கலர்னா அப்படியே குழஞ்சி போய் உடஞ்சி போய்டும். தெரியுதா? ஸோ ஜோரான புதினா புலாவ் வாசனையாக இருக்குது. என்னோடய பேத்தி இதை வந்து அம்மம்மா க்ரீன் கலர் புலாவ் அம்மம்மா அப்படின்பா. க்ரீன் புலாவ் ரெடி ஆகிடுது. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேலே வந்து நான் சொன்ன மாதிரி முந்திரி திராட்சை பழம், இது வந்து எங்களுடைய ஒரு விருப்பம். இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கட்டா மிட்டா டேஸ்ட்டோடு இது ரொம்ப நல்லாயிருக்கும். நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. ஜோராக ரெடி ஆகிடுது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வந்து பக்கோடா பண்ண போகிறோம்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கோசரம் தண்ணி நல்லா திளைக்க வச்சுருக்கேன். இதை ஆஃப் பண்ணிடுறேன். இதில் நல்லா ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட உப்பு போடுறேன். ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சப்பொடி. இதில் இந்த காலிஃப்ளவரை இந்த மாதிரி கட்டை இருக்கிறதோடு சேர்த்து இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இது பக்கோடா மாதிரி பண்ணி பொரிச்சு எடுக்கிறதுக்கே வசதியாக இருக்கும். இதுக்குள்ளே இதை சோக் பண்ணிடலாம். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, இதில் பூச்சி ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் இதாகிடும். அதனால் இது ஒரு ஃபியூ மினிட்ஸ், ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டுமே போகும். ஜாஸ்தி நாள் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதெல்லாமே நிறைய பேர் பண்ணிட்டுருப்பேன். இதெல்லாம் கடையிலேருந்து மட்டும்தான் வாங்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் இல்லை, இது ஆர்ட்லேயே பண்ணலாம் அப்படின்னு காமிக்கிறதுக்கோசரம் தான். ஸோ இது நல்லா சோக் ஆகிட்டுருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் இப்படி சோக்காட்டும். இதை வந்து இப்படி வடிகட்டி எடுத்துட்டுருக்கும். இது வடிகட்டி அப்படியே இருக்கட்டும். இது கடைசியாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இது நல்லா ஆறின்னு இருக்கட்டும். அதில் இருக்க தண்ணி இல்லாமல் நல்லா
வடிஞ்சிடும் அப்படி. இது பிரியாணி ரைஸ். நல்லா 1:1.5 அப்படின்ற ரீதியில் தண்ணி வச்சு பொல நல்லா வெடிச்சு எடுத்துட்டுருக்கேன். இந்த மாதிரி தனியாக வெடிச்சு எடுத்துட்டுருக்கோம். இது வெடிக்கிறதையே இதில் வந்து 2 பே லீஃப், 2 பட்டை, 2 கிராம்பு போட்டு அப்படியே வெடிச்சு எடுத்துட்டுருக்கோம். பார்த்தெல்லாம் எப்படி உதிரியாக பாஸ்மதி ரைஸ் எப்படி ரெடி ஆகிருக்கு பாருங்கள். நம்ம இன்றைக்கி அது 1 பாட்டில் பண்ணல, சாதத்தை தனியாக அது மாதிரி வெடிச்சுட்டு பாஸ்மதி ரைஸ் தனியாக வெடிச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 10 ஸ்பூன் கிட்டே விட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இதுக்கெலாம் கொஞ்சம் நிறைய எண்ணெய் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பிரியாணி ரைஸ் அதே மாதிரி வெடிக்கிறதே அதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டே வெடிச்சிருக்கேன். 2 கப் ரைஸுக்கு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணின்ற ரீதியில் வச்சு 2 கப் ரைஸை வெடிச்சு எடுத்துருக்கேன். ஸோ இது எண்ணெய் விட்டுருக்கோம். இதில் நான் வந்து இதில் மிளகு யூஸ் பண்ணுவேன். ஒரு 1 டீஸ்பூன் மிளகு போடுறேன். கிராம்பு ஒரு 5-6, அன்னாசி மொக்கு 2, பட்டை ஒரு 3-4 துண்டம். இதே மாதிரி நம்ம பண்ணுற பிரியாணியில் நம்ம கல்பாசி யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன பீஸ் கல்பாசி போடுறேன். ஸோ இதெல்லாம் சின்னதாக அடுப்பை வச்சுட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துருங்கோ. ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம் போடுறேன். சீரகத்தை வந்து கடைசியாக போடுங்கோ, ஏன்னா கருகி போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது. இது 2 பெரிய வெங்காயம் நல்லா நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இது இதில் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகா அதே மாதிரி ஸ்லிட் பண்ணி 2 இல்லை 3 போட்டுக்கோங்க. டிபெண்ட்ஸ் உங்களுடைய காரத்துக்கு தகுந்த அளவுக்கு. இந்த ஸ்டேஜில் இதில் இஞ்சி பூண்டு விழுது நல்லா ஒரு 2 டீஸ்பூன்லேருந்து 3 டீஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணுங்க. அதே மாதிரி இது 2 பெரிய தக்காளி நீளமாக கட் பண்ணியிருக்கேன். இதை இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் இந்த தக்காளி வெங்காயம் வதங்கணும், அதுக்கோசரம் கொஞ்சமாக லைட்டாக உப்பு, ஒரு சின்ன பிஞ்ச் போடுறேன். மஞ்சப்பொடி ஒரு 3/4 டீஸ்பூன், தனியா பொடி 2 ஸ்பூன் போட்டுருங்கோ, சீரகப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். ஸோ இதில் சேர்க்க வேண்டிய அந்த பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாசி மொக்கு இதெல்லாம் தான் இந்த பிரியாணிக்கான மெயின் வாசனையே. அட் த சேம் டைம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், அப்போ தான் பிரியாணி நல்லாயிருக்கும். காஷ்மீரி சில்லி பவுடர் நான் ஒரு 2 ஸ்பூன் போடுறேன். இதில் காரம் இருக்காது, கலர் தான் இருக்கும். பீன்ஸ், கேரட், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர், பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போது இந்த காய்க்கெல்லாம் தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். இது மாதிரி நல்லா கெட்டியாக சிலிப்பின்ட்டு நல்லா ஒரு கப்பால் ஒரு 1/2 கப் கிட்ட தயிர் விட்டுருங்க. இது அடுப்பை பெருசாக வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஃபாஸ்ட்டாக வதக்கிடலாம். ஸோ இந்த ஸ்டேஜில் நல்லா ஒரு 2 கப் கிட்ட தண்ணி விட்டுடலாம். கரிகாலாம் நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ரைஸை நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணோன்னா ஜோரான பிரியாணி ரெடி. இது மேலே வந்து ஃப்ரை பண்ண ஆனியன் போட்டுக்கிறேங்கிறது உங்களுடைய சௌகரியம். ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கோல்டன் ப்ரௌனில் வந்ததுக்கப்புறம் அது மேலே நல்லா போட்டுட்டு சர்வ் பண்ணினேன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். இதுமாதிரி புதினாவும் இதில் நல்லா ஃபைனாக கட் பண்ணி சாப் பண்ணி போட்டுருவோம். நம்ம முன்னாடி வேறு டைப்பில் அரைச்சி எல்லாம் மசாலாலாம் அரைச்சி பண்ணியிருப்பேன். அது ஒரு டைப் ஆஃப் பிரியாணி, இது ஒரு டைப் ஆஃப் பிரியாணி. கண்டிப்பாக எல்லாமே நல்லாயிருக்கும். இது நல்லா கரிகாலாக வேகட்டும், பார்க்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லியும் போடுறேன். இது எல்லாமே வேகட்டும், அப்புறம் ரைஸ் ஆட் பண்ணுறதே பார்க்கலாம். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு 20 மினிட்ஸாக நல்லா வெந்துட்டுருக்கு, கொதிச்சுட்டுருக்கு. இதில் நான் வந்து இன்னொன்று உங்கள்கிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். பே லீஃப், அதாவது இந்த பிரிஞ்சி இலை போட்டேன் 2, அதை உங்கள்கிட்ட சொல்ல மறந்து போயிட்டேன். அதே மாதிரி ஏலக்காவும் ஒரு 4 ஏலக்காய் போட்டிருக்கேன், பச்சை ஏலக்காய், அதுவும் மறந்து போயிட்டேன்.
கருப்பு ஏலக்காய் ஒன்றே ஒன்று போட்டிருக்கேன். இருக்கிறவா போடுங்க, இல்லைன்றவா அதை பற்றி பிரச்சனை இல்லை. இது நல்லா வெந்திருக்கும். காலிஃப்ளவரோ உருளைக்கிழங்கையோ எடுத்து கட் பண்ணி காமிக்கிறேன். கேரட்டு வெந்திருக்கு. உருளைக்கிழங்கு கொஞ்சம் வேகட்டும். ஒரு 2 மினிட்ஸ் இது மூடி வச்சு வேக விடுறேன். அதுக்கப்புறமா நம்ம சாத்தை போட்டு கலந்தோன்னா ரெடி. இன்னொரு 5 மினிட்ஸ் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா நம்ம சாத்தை போட்டு கலந்தோன்னா ரெடி. ஃபைனலாக இப்போ நம்ம வந்து இது ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். காலிஃப்ளவர் பக்கோடா தான் பண்ண போகிறோம். காலிஃப்ளவரை நல்லா வெந்நீரில் உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு சோக் பண்ணி வச்சேன். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன்னு தெரியும். அதுக்கு என்னெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன்றது மட்டும் காமிக்கிறேன். 1 கப் கார்ன்ஃப்ளவர், நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, காஷ்மீரி சில்லி. கலருக்கு நான் இதையே ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு கலர் வேணுங்கிறவா ஃபுட் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன், எல்லாம் பண்ணிக்கோங்க. நான் இதில் இருக்கிற கலர் போடுன்ற லெவலில் வச்சுருக்கேன். இவ்வளோதான். நான் ஒரு 2 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். காலிஃப்ளவர் பக்கோடாக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஒரு 1 டீஸ்பூன், கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் தண்ணி விட்டு கெட்டியாக கரைச்சிக்கலாம். இது எப்படி ஆயிருக்குன்னு ஒரு நிமிஷம் பார்க்கலாம். நல்லா ஜோராக வெந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஃபர்ட்லெஸ்ஸாக கட் ஆகிறது பற்றில இப்படி இருந்தால் தான் கறிகாலாம் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இதில் நம்ம இப்போது இது வரைக்கும் கரம் மசாலா பொடி யூஸ் பண்ணல, இப்போ தான் போட போகிறோம். இன்னும் ஒரு 1 டீஸ்பூன் கிட்டே போடுறேன். இந்த ரைஸு இது ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கரம் மசாலா பொடிலாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். ரைஸுக்கு தேவையான உப்பு ஒரு 1 டீஸ்பூன் கிட்டே போடலாம். அடுப்பு சின்னதில் தான் இருக்குது. இதை அழுத்தி அழுத்தி கலராதிங்கோ. ஆல்ரெடி நம்ம சப்ஜிலெலாம் உப்பு போட்டிருக்கோம், வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. 2 கப் ரைஸு, ரைஸ் குக்கர் கப்பால் 2 கப் ரைஸு நல்லா தாராளமாக நன்னா சாப்பிட்றவா அப்படின்னாலே ஒரு 5-6 பேர் தாராளமாக சாப்பிடலாம். இது வந்து ஒரு சுமாராக சாப்பிட்றவா அப்படின்னா ஒரு 7-8 பேர் சாப்பிடலாம். இதை நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படி ஜஸ்ட்டு லைட்டாக கலரி விடுங்கோ. ரொம்ப அழுத்தினேன்னா சாதம் உடஞ்சி போகும். இந்த ஸ்டேஜில் பொரிச்ச ஆனியன் அதையும் போட்டுட்டு மேலே நல்லா 2 ஸ்பூன் நெய், உருக்கின நெய் ஒரு 2 ஸ்பூன், கொத்தமல்லி மூடி வைங்கோ. ஃபார் சிம்லர் கடுப்பு ஒரு பார்க்க முன்னையில் ஒரு 5 நிமிஷம், ஒரு 3 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு தடவை கலரி விடுங்க. அப்புறம் அப்படியே விட்டேனாலே ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா செட் ஆகிடும். இதில் இருக்கிற இந்த மசாலாலாம் ரைஸ்குள்ளே போயிட்டு ஜோராக ரெடி ஆகிடும். சாதத்தை நீங்கள் காத்தாலே ரெடி பண்ணிட்டேன்னா இந்த சப்ஜிலாம் வதக்கிறதுக்கு ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. சாதம் ரெடி ஆகிருந்தது. அதனால் அதில் அப்படியே மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம தம் போட்ட மாதிரி மூடியிருக்கோம். இது ஜோரான வெஜிடபிள் பிரியாணி யோகாம்பாள் சுந்தர் ஸ்டைலில். நான் வந்து யாரை பற்றியும் நான் அவளை மாதிரி பண்ணியிருக்கேன், இவாளை மாதிரி பண்ணியிருக்கேன், ஹோட்டல் மாதிரி பண்ணியிருக்கேன் இப்படிலாம் சொல்ல வரல. நான் எப்படி ஆற்றுல பண்ணுவேனோ அந்த மாதிரி உங்களுக்கு பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நம்ம இன்னொரு இது கூட பழைய இது வீடியோ பார்த்தேன்னா தனியா படிசோம் எல்லாம் அரைச்சி போட்டு பண்ணியிருப்பேன். அது வேறு மாதிரி இருக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுவும் ஒரு விதத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் இது உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு விட்டு போன இதில் வந்துட்டு பே லீஃப் விட்டு போயிருந்தது, கருப்பு ஏலக்காயும் பச்சை ஏலக்காயும் போட்டது விட்டு போயிருந்தது. ஸோ பெருஞ்சீரகமும் நான் ஜீரகம் தாளிச்சிருக்கேன், ஷாஹி ஜீரா தாளிச்சிருக்கேன். நீங்கள் எது வேணால் உங்களுடைய சௌரியம் போல் தாளிச்சுக்கோங்க. நார்மல் ஜீரகம் போடுறோம் இல்லை பெருஞ்சீரகம் போடுறோம், அதுனா எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். பட் அது கடைசியாக போடுங்கோ. வெங்காயம் போடுறதுக்கு முன்னாடியே போட்டுட்டேன்னா கருத்து போயிடும். கருத்து போனால் கசக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது ரெடி ஆகிடுது. ஒரு 2 நிமிஷம் நான் பேசுகிறதே ஒரு 2 நிமிஷம் ஆகிடுது. இன்னும் ஒரு 2 நிமிஷம் இது இருந்தால் ரெடி ஆகிடும். உங்களுக்கு இதை திறந்து காமிக்கிறேன். இப்போ
நல்லா ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். ஜோராக ரெடி ஆகிடுது. அடுப்பு சின்னதாக தான் இருக்குது. அடுப்பு அணைச்சிடுறேன் இந்த ஸ்டேஜில். அதே மாதிரி ஒரு பழம் எலுமிச்சம்பழம் பிழிஞ்சிருக்கணும். ஸோ ஜோரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுது. நியூ இயர் இதுக்கு நம்ம இப்போ பக்கோடா மட்டும் போட்டோன்னா ரெடி எல்லாமே. அடுத்தது பார்க்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் அந்த கப்பாலே 1 கப் தண்ணி எடுத்துருக்கேன். பட் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுக்கலாம். ஒரு 1/2 கப் விடுறேன் ஃபஸ்ட்டு. ஒரு பஜ்ஜி மாவு கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். ஒரு காலிஃப்ளவர் எடுத்து மாதிரி டிப் பண்ணி பாருங்க. ஃபுல்லாக கோட் ஆகிடுது, தெரியுறதா? இந்த மாதிரி இருந்தால் கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா அது விழவே விழாது. ஸோ இது கரெக்டாக இருக்குது. கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், தோசை மாவு பதத்துக்கு. நான் வந்து இதில் கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் 1 டேபிள் ஸ்பூன். வேண்டாம் நாங்கள் மைதா யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறவா தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. கடலை மாவு யூஸ் பண்ணிட்டால் க்ளூட்டன் ஃப்ரீயாக இருக்கிறவா வேணுங்கிறவானாலும் சாப்பிட்லாம். அதனால தான் அதை நான் யூஸ் பண்ணேன். ஸோ பாக்கியெல்லாம் கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு விழுது அதெல்லாம் கண்டிப்பாக போட்டேன்னா தான் அந்த என்ன சொல்கிறது காலிஃப்ளவர் 65ஓட அது வருவது. ஸோ இது எண்ணெய் சுடட்டும் பார்க்கலாம். ஸோ எண்ணெய் நன்னா சுட்டுட்டும் ஸ்டேஜில் இது காலிஃப்ளவர் 65 சொல்லுங்க, ஆர் காலிஃப்ளவர் பக்கோடா, உங்கள் சௌகரியம், உங்களுடைய இஷ்டம். பட் இதெல்லாம் நீங்கள் பண்ணுறீங்களே மம்மி, சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டேன்னா கொஞ்சம் நம்ம இதுக்கெல்லாம் கொஞ்சம் தள்ளி இருக்கும். இந்த ஜென்மாவில் இதெல்லாம் நமக்கு சரி வராதுன்னு தீர்ந்து போயிடுது. தண்ணி அதே மாதிரி சுத்தமாக அதில் தண்ணி இருக்கக்கூடாது. காலிஃப்ளவரில் அது கம்ப்ளீட்டாக வடிகட்டிடணும். ஈரம் காஞ்சர் இருந்தால் தான் அது நல்லா வரும். இல்லைன்னா நீங்கள் காலிஃப்ளவர் இதில் எடுத்து போட போட இந்த மாவு வந்து நீர்த்து போகும். இது நீர்த்து போச்சுன்னா பக்கோடா கிறிஸ்பியாக நல்லா வராது. அடுப்பை பெருசாக வச்சுன்னு பண்ணாதீங்க. ஏன்னா காலிஃப்ளவர் உள்ளுக்குள்ளே வேகணும் அப்படின்னா மீடியம் ஹையில் இருக்கட்டும். இன்னும் கொஞ்ச நாள் நிதானமாக இதை பொரிச்சு எடுத்தேன்னா தான் நல்லா வரும். இது ஓசையெல்லாம் நல்லா அடங்கிடுப்புறமா இந்த மாதிரி எடுத்துருங்க. அதே மாதிரி நான் இதில் இன்னும் ஒரு இது சொல்ல மறந்துட்டேன். இதில் 1 ஸ்பூன் நல்லா 1 டேபிள் ஸ்பூன் கிட்ட சுடுற எண்ணெயும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இன்னும் நல்லாவே வரும். ஃபஸ்ட்டு ஈடில் நான் அதை போடலை. இப்போ செகண்ட் ஈடில் 1 ஸ்பூன் நல்ல சுடுற எண்ணெயை விட்டுருக்கேன். போடுறச்சே எண்ணெய் நல்லா சூடாக இருக்கட்டும். அப்புறமா சின்னதாக்கிக்கோங்க. அதே மாதிரி நிறைய ஒரேடியாக நிறைய போடணுன்னு போடாதீங்க. ஒரு 8 போட்டுட்டு அப்படியே இது பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது நல்லா வேகிறதுக்கு இடம் இருக்கும். ஹோப் இந்த நியூ இயர்க்கான இந்த எலாபரேட் மெனு எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமாக ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எல்லோரும் சொல்லுங்க. எல்லாருக்கோசரமும் நான் சொல்கிற மாதிரி எகெயின் எல்லாருக்கோசரமும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், சந்தோஷமும் இருக்கணும். ஆனால் எல்லாமே ஒரே பாசிட்டிவாக இருந்ததுன்னா நமக்கு திகட்டி போயிடும் இல்லையா? அதனால் சின்னதாக கஷ்டங்கள் வரட்டும், சின்னதாக நமக்கு ஏதான ஒரு இது கொடுக்கட்டுமே ஒழிய பெருசாக எதுவும் கொடுத்துறாத அம்பாள் காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாருக்கோசரமும் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹாப்பி நியூ இயர் 2024. ஹோப் இந்த எலாபரேட் மெனு எல்லாருக்கும் பிடிக்கும். யாரால் என்ன முடியறதோ அதெல்லாம் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்தது ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.